இன்று தமிழ்நாடு சட்டசபையில் வேளாண் நிதித்துறை பட்ஜெட், அதாவது இங்க ஒரு டீடைல்டு பட்ஜெட்டை வேளாண் அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். இது வேளாண் பட்ஜெட் அப்படின்னா வெறும் பயிர், நெல், கரும்பு, அந்த மரங்கள், அந்த பயிர், தோட்டப்பயிர் இல்ல விளைபயிர், அதை மட்டும் இல்ல, பால் வளம், அதுக்கப்புறம் மீன் வளம், அதுக்கப்புறம் கூட்டுறவு, பருத்தி, பட்டுத்துறை, இது மாதிரி 22 துறைகளுக்கான பட்ஜெட் தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வெறும் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் மட்டும் இல்ல, 22 கோஆபரேட்டிவ் பற்றியோ, மீன்வளம், கால்நடைத்துறை, இப்படி எல்லா துறைகளுக்கான பட்ஜெட் தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனால இது ஒரு டீடைல்டு பட்ஜெட்டா தாக்கல் செய்தாங்க. முதற்கண் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய பெயரில் பட்டய படிப்புக்கான ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவர் பெயரிலே இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் விருது வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல அஞ்சலை அம்மாள் அவர்கள் பெயரிலும் விருது வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு துறைக்கும் தனித்தனியா நிறைய கழகங்கள் இருக்கிறது. இப்ப சிறுதானிய கழகம், குறுதானிய கழகம், கரும்பு, பனை, நெல், வாழைன்னு தனித்தனியா ஒன்னொன்னுக்கும் டீடைல் பட்ஜெட் கொடுத்தாங்க. இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டெல்டா பகுதின்னு இருக்கும். தமிழ்நாடுனா டெல்டா பகுதினா நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி. அங்க பாத்தீங்கன்னா இந்த நெல், வாழை, கரும்பு அதெல்லாம் பயிரிடுவாங்க. தண்ணீர் அதிகமாக தேவைப்படும் செடிக. அடுத்தது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க நெல், வேர்க்கடலை அப்படிதான். அதே போல இந்த பன்ருட்டி, கடலூர் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா முந்திரி, பலா, அந்த மாதிரி மரங்கள் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தோட்டப்பயிர்கள், பணப்பயிர், அதுக்கப்புறம் காய்கறிகள், மலர்கள், இப்படி ஒரு விதமான பயிர்கள். ஆனா தருமபுரின்னு பார்த்து தண்ணியே இல்லாத மாவட்டங்கள், மழையும் கிடையாது, பெரிய தண்ணீர் ஏரிகளோ இல்லைன்னா நீர்நிலைகளோ இல்லாத மாவட்டங்கள் சிறுதானியம், குறுதானியங்கள் தான். இப்படி தனித்தனியா தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதனால உங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் நம்ம தனித்தனியா அதுக்கு வேற வேற விதமா தான் நம்ம போட முடியும். ஆனா ஒட்டுமொத்தமான எல்லாவற்றுக்கும் முக்கியமான விஷயம் தண்ணீர். நீங்க இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை டீடைலா போட்டிருக்கீங்க, ஆனா தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவே இல்லை. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அது நேற்றைய பட்ஜெட்லயே நாங்க எதிர்பார்த்தோம். பாத்தீங்கன்னா குண்டார் இணைப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க, டிபிஆர் தான் வாங்கியிருக்காங்க. நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு வேளாண் பட்ஜெட் வருவது ரொம்ப கஷ்டம். நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மானியங்களோ இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அறிவித்திருக்கிறீர்கள். ஆனால் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் விவசாயம் செழிக்கும். அதனால நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எந்த அறிவிப்பும் இதுல வரல. அதே போல விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கிய கோரிக்கை, சட்டமன்றத்தில் அத்தனை பேரும் நாங்க முக்கிய கோரிக்கையாக நாங்க வைத்தது என்னவென்றால் விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கூட்டுறவு கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை. அதற்கு ஒரு 14,000 கோடி ரூபாய் ஆகியிருக்கும். மின்சாரம், இலவச மின்சாரத்தை பற்றிய மிகப்பெரிய அறிவிப்புகள் வரவில்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சாரத்துக்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தட்கல் முறையில ஒரு 50,000க்கு மேல பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுமா அப்படின்ற அறிவிப்பு வரல. ஏற்கனவே இருக்கிற இலவச மின்சாரம் அவங்களுக்கெல்லாம் வழங்கப்படும்ன்றாங்க. ஆனா இதுக்காக பதிவு பண்ண விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவதை பற்றிய அறிவிப்புகள் புதுசாக இல்ல. அதே சமயம் நெல், அதாவது ஒரு குவிண்டாலுக்கு அது 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு கோரிக்கை. அதுதான் நாங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோலையும் கொடுத்திருந்தோம். அதே போல ஆளுங்கட்சி அவர்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோலையும் 3,500 ரூபாய் கொடுக்கப்படும் நெல்லுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை பற்றி அறிவிப்பு இதுல வரல. ஒரு கொள்முதல் விலையை அரசாங்கம் தான் நிர்ணயிக்க முடியும். அந்த அரசாங்கம் கொள்முதல் விலைய பழைய அளவுக்கே தான் இருக்கு, 2,350, 2,500 ரூபாய். ஆனா 3,500 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற தேர்தல் வாக்குறுதி இதுல நிறைவேற்றப்படவில்லை. அதே போல கரும்பு 5,000 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு கோரிக்கை. தமிழக வெற்றி கழகமும்
கரும்பு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதை பற்றிய ஒரு அறிவிப்பும் இதுல வரல. அதாவது கொள்முதல் விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு இதுல வரல. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்க பார்த்தாலும் இப்ப நெல் கொள்முதல் நிலையங்கள், நீங்க என்எச்ல போய் பாருங்க, நேஷனல் ஹைவே நம்ம திண்டிவனம் போறது நேஷனல் ஹைவே, ஓங்கூர் டோல்கேட் பக்கத்துல நெல் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க மூட்டைகளை. ஆனா அதுக்கு மேல கூரை அமைக்கப்பட வேண்டியது. நீங்க நெல் கொள்முதல் நிலையங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம், மேல மேற்கூரை அமைத்தால்தான் இந்த நெல் மூட்டைகளை நீங்கள் சேமித்து வைத்து நீங்க அதுக்கப்புறம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஸ்க்கு அனுப்புவீங்க. ஆனா தார்பாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்று நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஆனா நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு முதலில் கூரை அமைத்திருக்க வேண்டும். அப்படி அமைத்தால்தான் அங்க கொண்டு விவசாயிகள் கொடுக்கப்படும் நெல்லை பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி அறிவிப்பும் அங்க வரவில்லை. அதே சமயம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நேற்றைய பட்ஜெட் 5 லட்சம் கோடி கிட்ட அறிவித்திருக்கிறார்கள். அதுல 70,000 கோடி வட்டிக்கு மட்டுமே போகிறது. மூலதன செலவு ஒரு 55,000 கோடி அவ்வளவுதான் போகுது. இன்னைக்கு 5 லட்சம் கோடி பட்ஜெட்ல விவசாய பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா அது 14,000 கோடி. 5 லட்சம் கோடியில விவசாய பட்ஜெட் வெறும் 14,000 கோடி. இந்த அனைத்து துறைகள் 22 துறைகளையும் சேர்த்து, மீன்வளம், பால்வளம், பருத்தி, அப்புறம் கால்நடை துறை, இப்படி அனைத்து துறைகளும் சேர்த்து 22 துறைகளும் சேர்த்து 58,000 கோடி தான் பட்ஜெட். அதாவது இதுதான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான பட்ஜெட், தேவையான பட்ஜெட். இதுல வெறும் 58,000 கோடி தான். அதுலயும் வேளாண் துறைக்கு 14,000 கோடி தான். அப்ப 5 லட்சம் கோடியில நீங்க கடன் செலவெல்லாம் போக கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடியாவது இருக்குது. இல்ல 4 லட்சம் கோடிக்கு குறைவாக இருக்குது. இல்ல 25%நாலும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்க வேளாண் துறை பட்ஜெட்டையோ இந்த மற்ற துறைகளை சார்ந்த அத்தனை பட்ஜெட் போட்டிருக்கணும். ஆனா அதற்கு அதுல பாதி தான் போட்டிருக்காங்க. 25% கூட இல்ல, ஒரு 12-13% தான் பட்ஜெட்ல விவசாயத்திற்கும் மற்றபடி இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மீன் வளமா இருக்கட்டும், கால்நடையா இருக்கட்டும், பால் வளமா இருக்கட்டும், பருத்தி, பட்டு போன்ற எத்தனையோ துறைகள் இருக்கு. இதற்கெல்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் 12% தான். அப்படின்றதுதான் கொஞ்சம் மனசுக்கு வேதனையான விஷயமாக இருக்கிறது. முக்கியமாக விவசாயத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்க வேண்டும். அதை ஒதுக்கப்படவில்லை. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. இதெல்லாம் கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயம். இதனால விவசாயிகளுக்கு மானியங்கள்லாம் அறிவித்திருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, தண்ணி இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் செயல்படுத்த முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. நன்றி. வளமான தமிழ்நாட்டை நோக்கி நாம போக வேண்டும் என்றால் முதலில் நீர் திட்டங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை முதல்ல வரையறைப்படுத்தி அறிவியுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அதை நம்ம செய்ய வேண்டும். அந்த நீர்நிலைகளை பாதுகாத்தாலே போதும், நம்ம விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில முதல்ல நம்ம ஈடுபட அது நாங்க இப்பதான் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி 19 வருடங்களாக தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக நீர்ப்பாசன திட்டங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது இதுல இல்லாததுதான் நம்ம ஒரு கம்பாரிசனா பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் நாங்களும் இந்த பட்ஜெட்டை ஒப்புமைப்படுத்தி அதை கட்டி. காவேரி தண்ணீர் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப அவசியம். காவேரி தண்ணீர் நமக்கு கிடைக்கல, அனைத்து கட்சி கூட்ட அவசியம் பேசுறாங்க, எதிர்கட்சிகள் அவ்வளவா பேசுறாங்க. அதை பத்தி எதுவுமே ஏன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு ஆமாமா, கண்டிப்பாக அப்படிப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமித்த கருத்தை கொண்டு போய் நம்ம புதுடெல்லியில போய் நீர்வளத்துறை அமைச்சர் பிரதம மந்திரியில பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் முதல்ல சொன்னார். நன்றி. 22 சேர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நீங்க தொடர்ச்சியா போராடுறது பள்ளிக்கரண சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான அறிவிப்புகள் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதிர்பார்த்து
இல்ல, சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அதாவது அந்த பண்ணை குட்டைகள் அதை பற்றிய அறிவிப்புகள் வந்தது. பண்ணை குட்டைகளை உருவாக்க வேண்டும், நீர்நிலைகளை, அதாவது அந்தந்த நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பண்ணை குட்டைகளை பற்றிய அறிவிப்புகள் வந்திருக்கு. ஆனால் பள்ளிக்கரணை பற்றிய அறிவிப்பு அதில் வரல. நன்றி. ஐயா, வாங்க.